தனுசு ராசி அன்பர்களே, பலருக்கும் நீங்கள் ஒரு கோபக்கார மாதிரியும், சிலருக்கு நீங்க ஈகோ அதிகம் உள்ளவன் மாதிரியும், இன்னும் சிலருக்கு நீங்க எதையுமே மனதில் வைக்காதவர்கள் என்றும். ஆனா உண்மையில உங்க கோபத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான காயங்கள் இருக்கும். நீங்க காயங்கள் எதுவும் இல்லாமல் கோபப்பட மாட்டீங்க, காரணங்கள் இல்லாமல் கோபப்படக்கூடிய நபர்களும் நீங்கள் கிடையாது. உங்களை ஆழமாக புரிந்து கொண்ட நபர்களுக்கு மட்டுமே தாங்க அது உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். உங்க கூடவே இருக்கணும், அவர்களுக்கு மட்டும்தான் உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் முடியும். ஆனா உங்க கோபத்திற்கு பின்னால் மறைந்த சில 5 உண்மைகளானது இருக்கும். உங்களை யாராவது விட்டு போய்விடுவார்களோ என்கிற ஒரு பயத்தில் நீங்கள் கோபப்பட்டு விடுவீங்க. அந்த ஒரு நேரத்தில் நீங்க பாசத்தை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று தெரியாமல் உங்களுடைய கோபத்தை நீங்க வெளிக்காட்டுவீங்க. அவங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் சில கோபங்களை நீங்க வெளிக்காட்டுவீங்க. ஆனா அவர்களுக்கு அது மிக பெரிய அளவுக்கு சில தொந்தரவுகளாக நிச்சயமாக தோன்றும். ஆனா நீங்க உங்களுடைய எண்ணத்தில் வைத்திருப்பது என்னமோ, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகக்கூடாது, அவர்கள் இருப்பதற்காகத்தான் நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்கிற ஒரு அச்சத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொள்வீங்க. இரண்டாவதாக இருப்பது, அதிகமாக நீங்க உணர்வீங்க. அதிகமாக உணர்ந்து அதை வெளியில் காட்ட முடியாத ஒரு குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலேயே உன்னை காயப்படுத்திய விஷயங்களை நீ உடனே பேச மாட்டாய், அதை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு நாள் வெடிப்பாய். அது மாதிரித்தான் இந்த தனுசு ராசி அன்பர்களும் உள்ளுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டே இருப்பீங்க. வெளியில் காட்ட வேண்டிய நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க வெளியில் காட்ட மாட்டீங்க. உணர்ச்சிகரமான விஷயங்கள், பாசங்கள் என அனைத்தையும் உள்ளுக்குள்ளேயே மறைத்து வைப்பீங்க. ஒரு நாள் அது அதிகமாக வெளியில் அது கோபமாக வெடித்துவிடும். மூணாவது, நீங்க எதிர்பார்த்த அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் இருந்ததாலும் நீங்க கோபப்பட்டிருப்பீங்க. நீங்க முழு மனதோடு அன்பு கொடுத்திருப்பீங்க. ஆனா அதே அளவுக்கு யாரும் உங்களை நேசிக்கவில்லை என்கிற ஒரு உணர்வு உங்களை இன்னும் உடைத்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன கோபங்கள் வந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் தைரியமாக இருக்கிறேன் என்று நடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்க அழுதாலும் யாருக்கும் தெரியாமல் அழுகுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பலவீனத்தை யாருக்கும் நீங்க காட்ட விரும்ப மாட்டீங்க. யாருக்கும் அது தெரியக்கூடாது, மனதிற்குள் மட்டுமே தான் அதனை வைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு இடத்தில் தாங்க நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களை புரிந்து கொள்ள யாரும் முயற்சி செய்யாத ஒரு வேதனைகள் கூட உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். எல்லாரையும் நீ புரிந்து கொண்டாய், ஆனா உன்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிற முயற்சி செய்தார்களா என்று நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க யாரையும் ஏமாத்த வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் நீங்க நடந்து கொள்ளவே மாட்டீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க நம்பிக்கை வைத்ததற்கான தண்டனைகள் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். உங்களுடைய ரகசியங்களை ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை அத்தனையோ பேர் நபர்கள் உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. நீங்க நம்பி சொன்ன சில விஷயங்களில் சிலர் உங்களை காயப்படுத்தவும் முயற்சி செய்வாங்க. ஆனா அந்த நபர்கள் இப்படி செய்வார்கள், இப்படி மாறுவார்கள் என்று நீங்கள் ஆரம்பத்தில் நினைத்திருக்கவே மாட்டீங்க. ஆரம்பத்தில் பழகியதை வைத்து உடனடியாக உங்களுடைய மனதிற்குள் மறைத்து வைத்த சில ரகசியங்களை அவர்களிடம் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா அந்த நபர்கள் அதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்னு ஏதாவது வரும் பொழுது இதை நான் வெளியில் கூறிவிடுவேன் என்று உங்களை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக நினைத்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நீங்க அமைதியாக இருந்ததை இவனை எளிதா ஏமாற்றி விடலாம் என்று சிலர் உங்களை தவறாக பயன்படுத்தி விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, இதற்காக நீங்கள் அமைதியாக நடந்து கொள்கிறீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். காரணம் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்யவோ மாட்டீங்க. உங்களுடைய அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. நீங்க உயிரோடு நேசித்தவர்கள் கூட உங்களுடைய மதிப்பை நீங்கள் தூரமான பிறகு தாங்க உங்களை உணர்ந்து கொள்வாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க விட்டு கொடுத்ததை யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த தவறுகளை மட்டும் அனைவருமே கவனித்திருப்பாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனா அதற்காக யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை மட்டும் இதுவரைக்கும் குத்து காட்டி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் வழியாக கூறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா என்பதையும் நீங்கள் தெரிவிக்கவும் செய்ய வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில்
இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உடல் நலங்கள் மற்றும் நிதி ஆதாரங்களில் நீங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. இதை எப்பொழுதும் போல இனிமேலும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்திலும் உங்களுடைய அக்கறையிலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துவது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்களின் பணிகளில் அதிக நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் வீணாக்க கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் எப்படி வாழ்க்கையை வாழ்வது என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே பல விஷயங்கள் பல நிகழ்வுகளை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய பணிகளில் அதிக நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் வீணாக்க கூடாது. முடிந்த அளவுக்கு வேலைகளை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்து விடுவது உங்களுக்கு நல்லது. அதை நேரம் ஆக்க ஆக்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தாங்க ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் எளிதாக முடித்து விடுங்கள். அவர்கள் பணிகள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து உங்களுடைய தலையில் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் எல்லாத்தையும் வேகமாக முடித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுடைய சமூக அந்தஸ்தும் உங்களுக்கு உயரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனநிலையில் இந்த ஒரு நாளில் மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். மாற்றங்களை நீங்க கவனமாக கவனித்து பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துக்குள்ள நிலவக்கூடிய சூழல்கள் படிப்படியாக உங்களுக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் அதனை இனிமேல் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில பெரிய பெரிய அளவுக்கு நிச்சயமா நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பழைய நினைவுகள் மீண்டும் உங்களுக்கு பசுமையானதாக மாறிவிடும். நிதி சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க கணக்கு போட்டு இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய செலவுகளை செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது அவசர செலவுகள் ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறிவிடும். புதிய நம்பிக்கையுடன் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்து முடிக்கவும் ஆரம்பிப்பீங்க. புதிய புதிய செயல்களை நீங்கள் ஆரம்பித்தாலும் புதிய வேலைகளை செய்தாலுமே அதில் முழுமையான நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமாக இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் என்பது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் மட்டுமல்ல தொழில்களிலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்துல லாபங்கள் இனிமே மேம்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சிந்தித்து வாழ கற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பணிகளில் அதிக நேரத்தையும் சக்தியையும் நீங்க வீணாக்க கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் எப்படி வாழ்க்கையை வாழ்வது என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே பல விஷயங்கள் பல நிகழ்வுகளை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய பணிகளில் அதிக நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் வீணாக்க கூடாது. முடிந்த அளவுக்கு வேலைகளை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்து விடுவது உங்களுக்கு நல்லது. அதை நேரம் ஆக்க ஆக்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தாங்க ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் எளிதாக முடித்து விடுங்கள். அவர்கள் பணிகள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து உங்களுடைய தலையில் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் எல்லாத்தையும் வேகமாக முடித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுடைய சமூக அந்தஸ்தும் உங்களுக்கு உயரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனநிலையில் இந்த ஒரு நாளில் மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். மாற்றங்களை நீங்க கவனமாக கவனித்து பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துக்குள்ள நிலவக்கூடிய
இருக்கக்கூடிய சூழல்கள் படிப்படியாக உங்களுக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் அதனை இனிமேல் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில பெரிய பெரிய அளவுக்கு நிச்சயமா நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பழைய நினைவுகள் மீண்டும் உங்களுக்கு பசுமையானதாக மாறிவிடும். நிதி சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க கணக்கு போட்டு இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய செலவுகளை செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது அவசர செலவுகள் ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறிவிடும். புதிய நம்பிக்கையுடன் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்து முடிக்கவும் ஆரம்பிப்பீங்க. புதிய புதிய செயல்களை நீங்கள் ஆரம்பித்தாலும் புதிய வேலைகளை செய்தாலுமே அதில் முழுமையான நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமாக இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் என்பது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாகத்தான்